வணக்கம். ஜேகே வீடியோஸ் அந்த கேம் பிளே போட்டதும் தான் எனக்கே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். பட் நம்ம என்ஜாய் பண்ணுறதை விட அவங்க பார்க்குறவங்களும் அதிகமாக என்ஜாய் பண்ணது தான் எக்ஸைட்டாக இருந்துச்சு. இன்றைக்குமே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ரீசெண்டாக கேம் பிளே ஒன்று போட்டிருக்காரு பாருங்கன்னு. ஐ மீன் ஒருத்தர் இல்லை, 2-3 பேர் கமெண்ட். ஆக்சுவலாக நான் வந்து மற்றவங்க சக்திதரன் மற்ற சின்ன பசங்களாம் வந்து கேம் ஆல்ரெடி விளாண்டுறவங்களோட வீடியோ பார்ப்பாங்கல்ல, அப்போல்லாம் திட்டுவேன், என்ன இதை போய் பார்க்குறாங்கன்னு. எனக்கு அந்த வீடியோ அதுக்கே நான் திட்டுவேன். இப்போ நம்ம வந்து உட்காந்து பார்க்குறோன்னும் போது எனக்கு அது உள்ளுக்குள்ள ஒரு எப்படி சொல்றது பயம் இல்லை, நம்மளே அந்த தப்பை பண்ணுறோன்னா அந்த ஒரு பயமும் இருக்கு. இன்னொன்று என்னன்னா எனக்கு ஒரு ஜாலியாக இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றது, இப்போ நம்ம விளையாடும் போது நம்ம ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி திட்டுறோம், எப்படி ஒரு ஒரு இடத்துல அவுட் ஆகிட்டோம்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறோன்றது தெரியாது. அது இன்னொருத்தவங்க விளையாடும் போது ஐயோ இப்போ நம்மளும் இப்படி தானே விளையாடுவோன்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரியான கேம் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்கும், டென்ஷன். எனக்கு அதனால தான் எனக்கு அந்த கேம் வந்து ரொம்ப ரிலேட்டட் ஆனது. ஏன்னா என்னால் டென்ஷன் பாட்டி டக்குன்னு வந்து தூக்கி போட்டுருவேன். என்ன கேம்னு அன்இன்ஸ்டாலே பண்ணி விட்டுருவேன் நான் வரலன்னா. அது மாதிரி இப்போ நான் விளையாடும் போது அதை யோசிக்கிறேன், இப்போ நம்மளும் இப்படி தானே திட்டிகிட்டே விளாண்டுருப்போம், இப்படி தானே கமெண்ட் பண்ணுவோன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நார்மலாக இந்த கேம் பிளே இல்லாமல் சில வீடியோஸ்க்கு பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்லுவார், கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour பேசிடுவார். ஸோ அதை சுருக்கி அந்த 20 minutes 50 minutes கொண்டு வர, அப்போனா எவ்வளோ பேசியிருப்பார், அவ்வளோ விஷயம் கச்சன்னு என்ன தோணுதோ அதை ரேண்டமாக பேசுறது. ஸோ அந்த மாதிரி பர்சன் வந்து இந்த மாதிரி கேம் விளாட்றப்ப இப்படி தான் இருக்கும். இன்னொன்று அவங்க பசங்க பார்க்குறது கேம் வந்து வேறு, அது வந்து ஆக்சுவல் ரியல் கேம் பிளே, அது வந்து சீரியஸாக விளாண்டுக்கிட்டு போவாங்க. அதை பார்க்குறப்ப நம்ம வந்து டோட்டலி அது நோ யூஸ், நம்ம என்ஜாயும் பண்ண முடியாது இந்த மாதிரி சிரிச்சுலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது இந்த இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறது. நான் இது இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவோம் நானும் எதிர்பார்க்கவே இல்லை, சீரியஸ்லி. பார்ப்போம். இது வந்து வேற ஏதோ கேம் போட்டிருக்காரு, இப்போ என்ன தெரியல டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்ருக்காரு, கொஞ்சம் கேப் கொடுக்கையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், எல்லா சேனல்லையும் இப்போ வருதுல்ல வீடியோஸ், ரொம்பவே அதிகமாக இப்போ எல்லாரும் ஆக்டிவாக இருக்காங்க நம்மளை தவிர. அதையும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும்ல. என் பெரிய பையன் க்ரூம் பண்ணிட்டு வந்தா நீங்கெல்லாம் காலிடா. எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி இது. எப்போ போய் தட்டி போட்டு நண்பர்களே, புது சட்டை பேண்ட்டு போட்டு ஹேர் கட்லாம் பண்ணி ஷேவ்லாம் பண்ணி க்ரூம் பண்ணிட்டு வந்திருக்கேன். எப்படி ரொம்ப ரெட்டிஷாக இருக்கு. இந்த வீடியோ இப்போ நான் சண்டே எடுக்கிறேன், எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரில. நடுவில் நான் சேவ் பண்ணாத ஃபுட்டேஜ் வரும், நாளைக்கு நான் சேவ் பண்ணாமல் வந்திருப்பேன், அதெல்லாம் என்னமோ என்னன்னா நடக்கலாம். எனிவேஸ், இன்னைக்கு இவ்வளோ மங்களகரமாக வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கொடூரமான விஷயத்த பண்ண போகிறோம். போன வாரம் வந்து ட்ரோல் கேம் விளாண்டு ஒரு சம்பவம் நடந்தது. அவன் கூட பரவாயில்ல, இவன் அதை விட மோசம். அதுலயாச்சும் இதுதான் வழின்னு தெரிஞ்சிடும் நமக்கு, நம்ம தப்பு, அது நம்ம அதை ஏத்துக்கலாம். ஆனா இவன் இஷ்டத்துக்கு தான், இவன் இஷ்டத்துக்கு கமான் வேலு இஷ்டத்துக்கு அப்படின்ற மாதிரி இவன் இஷ்டத்துக்கு போவான். திடீர்னு குதிப்பான், திடீர்னு குதிக்க மாட்டான், கேட்கும் காது கேட்கும், சில நேரம் காது கேட்காது, டார்ச்சர் பண்ணுவான். போன எபிசோட்ல லெவல் 8லயே ஸ்டக் ஆயிட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப டார்கெட் வைக்கல, லெவல் 8ம் லெவல் 9ம் முடிச்சா போதும், எனக்கு போதும், பரவாயில்ல. ஏன்னா நான் அதிகமாக சொல்லிட்டு பண்ண முடியாமல் போச்சுன்னா அவமானம் ஆகிவிடும். அதனால் லெவல் 8 லெவல் 9 இன்னைக்கு முடிக்கிறேன். இதுவே நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லெவல் மோடில் லெவல் 8 பார்த்தீங்கன்னா 98% இருக்கும் போன வாட்டி மாதிரி. அப்படியே அங்கேருந்து தான் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஆடை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் காசு கொடுத்து. டெய்லி வீடியோ போட்டேன்னா தெனாவட்டு இருந்துச்சு. இனிமேல் டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அதனால் டென்ஷன் ஆகாமல் ஈஸியாக முடிக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வாங்க போவோம். ஏ நிஜா டே தம்பி தம்பி நம்ம சவுண்ட் கொடுத்தோம்னா அது ஜம்ப் பண்ணும். அந்த தம்பி ஒரு வாட்டி குதிச்சா அதுல கத்தி விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அது மாதிரி ஒரு வாய்ஸ்க்கு தான் ரியாக்ட் பண்ணுதா? The moment I get a little cocky. இது நல்லா இருக்கு, இது வொர்க் அவுட் ஆகுது. ஓகே, கான்செப்ட் நம்ம சவுண்டை வச்சு அது ஜம்ப் பண்ணும். நான் 50% போகிறதுக்கே நான் ரொம்ப தடவுவேனே நண்பா. நிஞ்சா நான் சொன்னா கேட்பல, நல்ல பையன் தம்பி, நல்ல பையன் தானே நீ, சொன்ன பேச்சு கேள்ப்பா. ஓ கேப்பா தம்பி தம்பி நிஞ்சா. Oh my God.
மிஸ் ஆயிடுச்சு. அது கூட பரவாயில்ல, இது ரொம்ப மோசமா செத்துருவேன் நான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. ஐயோ தம்பி இந்த லெவல் 8 ஆச்சு முடிச்சிடுறேன்ப்பா ப்ளீஸ்ப்பா. ரொம்ப அவமானமா இருக்கு பாரு. ஹலோ யார் பேசுறது? நிஞ்சாவா? 1 2 3 இருங்க நண்பர்கள் இப்ப பாருங்களேன். ஓய் எப்படிப்பா இவருக்கு மட்டும் இது மாதிரி ஏய் சென்சிட்டிவ் ஏற்படுத்திட்டாரு. இட் இஸ் ஒர்க்கிங் நண்பர்களே. இதை நான் பார்த்தேன், இது எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது சீட்டிங் கிடையாது, இது கேம்ல இருக்கிறதா. இப்ப பாருங்க. ஏய் தம்பி என்னடா நீ பாத்தீங்களா இஷ்டத்துக்கு போறான் தம்பி. கிட்டோனே கத்தம். டேய் தம்பி எனக்கு புரிய மாட்டேங்குது. இது என்னது இது? டேய் தம்பி என்னடா ரைட் கையில பட்டேன். டேய் தம்பி எப்படி இது ஒரு 8 லெவல் முடிச்சது தெரியல. 7 தம்பி நீ சென்சிட்டிவ் போனா நான் நார்மலா போய்க்கிறேன். ஜல லெவல் 8 மட்டும் இப்படி கஷ்டமா வச்சுட்டு லெவல் 9 ஈஸியா வச்சிருவல்ல நீ. டேய் ஸ்கிப் பண்றது காசு கொடுக்கணும்டா. ஸ்கிப் பண்ணிடுறேன். டேய் நான் சவுண்டே போலடா. எந்த சவுண்ட் கேட்ற போற? டேய் பைத்தியம். முடிக்க போறாரு. அப்போ சென்சிட்டிவிட்டி எடுத்துட்டு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. கவலைப்படாத 51% போயிட்டேன். பாதி கடல் தாண்டிட்டேன். இப்ப பாருங்க தம்பி நீ தெரிஞ்சு போச்சா உன் ட்ரிக்கு? வாடா தம்பி இருங்க தம்பி வாங்க தம்பி. டேய் தம்பி கொஞ்சம் சார் சவுண்ட் வரல சார். I'm getting closer. Yes daddy. தம்பி எட்ஜ்ல நிக்க கூடாது. எட்ஜிங் பண்றீங்க தம்பி என்னைய வச்சு நீங்க. Yes daddy. நிஞ்சா செவட்டு பைலட். டேய் அதே மாதிரி தான்டா கத்துறேன். டேய் இல்ல டேய் சென்சிட்டிவ் நீ விட்டி. டேய் தம்பி டேய் செவட்டு அப்படியா செவட்டு. டேய் நிஞ்சா டேய் நிஞ்சா. இவன் என் பேச்ச கேட்க மாட்டாங்க. நான் உட்காந்துட்டு மைக்கு கேட்காதுப்பா, நான் கிட்டே வரேன். டேய் தம்பி ஒரு வாட்டி லைட்டா குதிக்கிற, ஒரு வாட்டி ஹையா குதிக்கிற. சரி விடுங்க நண்பர்களே. இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ பாருங்க புது ஒரு ட்ரிக்கு. இது நல்ல ட்ரிக்கா இருக்கு. சொல்லி வாய் போடல. இந்த வாட்டி முடிச்சிடலான்னு தோணுது உனக்கு? இவ்வளவு தூரம் இதுக்கப்புறம் ஈஸியா இருக்குமே. 59. கவலைப்படாதீங்க, ஐ ஃபிகர்ட் இட் அவுட். குர்கா மாதிரி கத்து. நைட்டு நேரம் விசில் அடிச்சுட்டு குர்கா அடிச்சுக்க போறேன். நீ சொல்லு. வாங்குதுடா, ஆஸ்துமா வரப்போகுதுடா எனக்கு. டார்ச்சர் பண்றடா டேய். எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஸ்கின்னை மாற்றணும். ஸ்கின்னை தான் வந்து இடிக்குது. இந்த ஸ்கின்னை மாற்றுறது என்ன பண்ண? பழைய நிஞ்சாக்கு ஸ்கின்னு தான் அந்த இது டீம்.
சவுண்ட் கொடுத்துமே போல கட் பண்றான். போய் தான் இடிச்சு விழுந்துச்சு. போச்சு போச்சு போச்சு. கண்டினியூ, அதாவது கண்டினியூன்றது சீட்டிங் கிடையாது. ஏன்னா அவனே அந்த ஆப்ஷன் கொடுக்குறான், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அப்போ என்ன அர்த்தம், அவனுக்கே தெரியுது கஷ்டமா இருக்கு. ஸோ அவனே தான் கொடுக்குறான். சீட்டிங்லாம் பண்ணல, நீங்க வந்து அப்படி நினச்சிக்காதீங்க. ஓகே, இதில் போய் தோத்தேன்னு வை, நீலாம் மனுஷனே கிடையாது. ஏய் தம்பி, என்னப்பா பண்ணீங்க? இதுக்கு தான் எனக்கு ஒரு நிமிஷம் ஆடு பார்க்க வச்சு இவனே போய் சாகரத்துக்கா நான் பண்ணேன். இதுக்கு தான் ஏமாற்றக்கூடாது. யூ ஆர் அ ஃபெயிலியர், யூ ஆர் அ ஃபக்கிங் ஃபெயிலியர். என்னது ஃபெயிலியர்? டிராகன் நீ தனியா சாகாதடா. பாதி கடல் முடிஞ்சிருச்சு, இனி மீதி கடல் தான் முடிச்சிடலாம். ஓ ஆட் பார்த்துருக்கேன். Believe in you. JK, believe in yourself. ராணி காண எங்க இவன் கண்டினியூ பண்ணாலும் டார்ச்சர் பண்றாங்க, கண்டினியூ பண்ணாலும் சரியா முடிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இருடா டேய், சென்சிட்டிவிட்டி டேய் இருடா. ஆடி பாட்டேலா தடிக்கி விழுகுறான், தடிக்கி விழுகுறான். பாட்டேலா தடிக்கி விழுகுற. நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? காசு கட்டினேன் என்னடா? இவன் இவன் சாக வேண்டியவன். ஏய் பாத்தீங்களா, மறுபடியும் தடுக்கி விடுறான். இவனுக்கு வாழை பிடிக்கிறமா. லெவல் 8 முடிச்சிருங்கடா. நான் லெவல் 9 கூட விட்டுட்டு லெவல் 8 முடிச்சிடறேன்டா. டேய் ப்ளீஸா கட் பண்ணு. வாழை பிடிக்கிறத ஒரு கொய்யா. ஐயோ, இப்ப எப்படி பவர் விளையாடுறாரு எனக்கு புரியவே இல்ல. சீரியஸ்லி எப்படி ஜி வேற லெவல் ஜி நீங்க. எப்படி இது கட் பண்றாரு எடிட்? என்னால சத்தியமா முடியல. இல்ல யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த வீடியோவை வேலை முடிச்சுட்டு இல்ல காலேஜ் போயிட்டு வரவங்க பஸ்ல பாத்துக்கிட்டு வராங்கன்னா எப்படி இருக்கும்? பப்ளிக் பிரைவேட் பஸ்ல கத்தி சிரிச்சிட மாட்டாங்களா? நினைச்சு பாருங்க, கிளாஸ்ல எல்லாம் உட்காந்து பார்த்தோம், சோலி முடிஞ்சிச்சு. மாட்டணும் அத்தோட. டேய் தம்பி, இப்ப எப்படி நீ சாகுற மாதிரி தான் கண்ணி கொடுப்ப? என்னடா டார்ச்சர் பண்றடா? இப்பா இப்பா வழி விடுங்க சார். இப்படியே கண்டினியூ பண்ணக்கூடாது. எனக்கு பாஸ் பண்ற பட்டனாச்சும் கொடுத்து தொலை. ஆமா, டக்குன்னு அப்படியே ரன்னிங்ல விட்டுறது இல்ல அது. என்னையவே தோக்கடிக்க பாக்குறல. இல்ல என்ன இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தந்தா போதாடா. ஃபேனை ஓட விடுற கீழே இந்த எல்லா புடிச்சு அட்ட டைம் I am done. கடைசி வரைக்கும் முடிக்க மாட்டார் போல இருக்கு. இப்போ மறுபடியும் நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஆனா நீ மறுபடியும் சாகுற மாதிரி கொடுப்ப. அப்புறம் எதுக்கு நான் கண்டினியூ கொடுக்கணும்? என்ன ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்து நொட்டுறீங்க நீங்க? எனக்கு புரியல. அட்லீஸ்ட் பாஸ் பண்ற மாதிரி கொடுத்தாலாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணுவேன். என்கிட்ட காசையும் புடுங்கிட்டு என்கிட்ட டைமையும் புடுங்கிட்டு ஒரு லெவல்ல முடிக்க ஒரு யானி என்ன? நீயே பேச, நான் எதுக்கு ஒரு சான்ஸ்? நீயே செத்துரு. எதுவுமே பண்ணலடா. தொடவே இல்லடா. ஏன்டா அப்படி பண்ற? இதேதான் அமுக்கி தோணுது. தெரியாம அமுக்கிட்டேன்டா. எப்பா என் விட்டுப்பா ப்ளீஸ். உயிரே வேணாம். வேணா விளையாட ஒருப்பா. நேரா போய் செத்துடணும். கண்டினியூ கொடுக்குறேன். மறுபடியும் செத்துட்டேன்னா நான் செத்துருவேன். கரெக்டா அதுல கொண்டு வந்து விடுது. என்னோட 30 செகண்ட் திருப்பி கொடு. அவசரப்பட்டால் வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்க முடியாது தம்பி. விஜய் முடியல. விஜய் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். விஜய் கொடுக்கலாமா வேணாமா? கொடுக்கலாமா? கொடுத்துடலாம்.
ஒரு 30 செகண்ட் மறுபடியும் என்ன வேஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேயே செத்துருவான். அப்போ மறுபடியும் நான் வந்து 30 செகண்ட் வேஸ்ட். ஒரு லெவலுக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சேடா. அட்லீஸ்ட் அதையாச்சும் என்ன முடிக்க விட்றா. ஒன்னாச்சு லெவல் 8 ஆச்சு முடிக்க விட்றா. 8, 9ல் போய் இப்போ 8 வர முடியும். Clap your hands. கரெக்டாக பொறுமை பொறுமை. ஒரு ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப வலிக்குதோ இருச்சிருச்சு. இது என்ன கொடுமையாக இருக்கும் போல இருக்கு. கூல் டவுன் கூல் டவுன். எனக்கு நிஜமா மயக்கம் வர அளவுக்கு நான் சிரிக்கிறேன். வயிறு கீழே வலிக்குது. இன்னும் சிறிதளவு தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் 80% வந்தாச்சு. நம்ம இது பாட்டுவா போடுவோம். முடியல, கொலை பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியலப்பா. எல்லாம் ஓரா சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் சத்தியமா சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுவேன். நிக்கிற பொசிஷனை பாரு. Clap your hands for JK. He did something marvelous. Very good sir. Super sir. நீங்க இப்படி ஒரு வாட்டத்தை யாருமே விளையாட முடியாது சார். பயங்கரமா விளையாடுறீங்க சார். நாய் கத்துது விசில் சவுண்ட். 57லயே சாகுறடா. மேல ஒண்ணு கீழ ஒண்ணு சைடுல ஒண்ணு ரைட் ஒண்ணு எல்லா பக்கமும் அப்படியே வளைக்கிறாங்க. கிட்ட வச்சுக்கிறேன். I'm not even gonna say anything நண்பர்களே. I'm gonna finish this. Okay? ஒண்ணு அங்கிட்டு தடுக்கு இல்லைன்னா இங்கிட்டு தடுக்கு. செத்துக்கிட்டே செத்து விளையாடுவோம். குதிச்சு விளையாடுவோமா? முடிக்க போறாரு. ஏன் அவ்வளோ ஸ்பீடு? பொறுமையா நின்று போயிருக்கலாம். Okay, there's a very good chance maybe we might do this. Wait. 30 seconds. Come on, 64%. நேரா போய் உழவு போறாரு. 64%. விசில் எடுத்து கையில எடுங்க. ரெடியா இருங்க. Come on. You can do it. Come on. வீடியோ முடிச்சிடு. Come on. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. Remember why you started. எங்கேருந்து வருது? ஓ, வீடியோ முடிச்சிடு. 98% மறுபடியும் 98%. நான் கரெக்டா தான்டா. வாடா. அது உளுந்த பிறகு போகணும். அங்க என்னதான்டா எஸ் இருக்கு. அதே ஆப்ஷன் மறுபடியும். கமான். திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. அவ்வளோதான். இவன் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆயிடுவான். நானும் செத்து போயிடுவேன். நீயும் ஜாலியா இரு. உனக்கு குழந்தையே பிறக்காது. இந்த கேம் டெவலப்பர் குழந்தையே பிறக்காது. ஆமா, என்னென்ன டார்ச்சர் அனுபவிக்கணுமோ எல்லாமே அனுபவிப்பேன். என் சாபம் நான் பிடிச்சுக்கிறேன். வெயிட் ஃபீலிங் பாசிட்டிவ். என்ன பேசுனீங்க? என்ன ஆட்டம் போட்ட? இப்ப நான் விழுந்தாலும் இன்னொரு சான்ஸ் இருக்கு எனக்கு. விடுவாம போங்க. ஒரு சான்ஸ் முடிஞ்சு. ஐயோ, இப்ப எங்க விடுவான்னு தெரியலையே. Gate completed. Finally. Yes. செம்ம ஃபீலாக இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி முடிச்சா கேமு. முடியல. அது அந்த ஃபீல் வந்து நான் இது விளாட்றப்ப கான்ட்ரா சூப்பர் மேரியோ விளாட்றப்ப சூப்பர் மேரியோ எக்ஸாக்ட்லி இந்த ஃபீல் எனக்கு இருந்திருக்கு. அப்போலாம் அந்த சின்ன கேம் தானே, அந்த சிப்பு வச்சு விளாண்டுட்டு அது இப்போயாவது நிறையா உயிர் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எத்தனை வாட்டி செத்தாலும் திரும்பி வர மாதிரி. அப்போ கொடுக்குறதே என்னமோ இருக்கும், அவ்வளோதான். அதை வச்சு நாங்கள் முடிச்சிருக்கோம். அதை முடிச்சு அந்த இதெல்லாம் படிக்கட்டில் ஏறி போய் அந்த கொடியில் இறங்கும் போது அந்த ஃபீல் இருக்கே எப்பா. அது ஒரு பேர் இருக்கும். இந்த லெவலில் யார் முடித்தா ஃபஸ்ட்டு, விஜய் முடித்தார், தினேஷ் அப்படின்னு
அது அந்த ஒரு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் யார் யார் முடித்தா அப்படின்னு அந்த டயத்தில். மாமாலாம் உட்காந்து விளாடுவாங்க எல்லாருமே ஜாலியாக. இல்லை அந்த கான்ட்ராவில் அந்த ஸ்டார்டிங் வந்துட்டு ஒவ்வொரு பவராக வருமா. ஃபஸ்ட்டு வந்து எம் வரும், விளாண்டது இல்லையா, எஸ் எஃப்னு வரும். அது விளாட்றதுக்கு முன்னாடியே 2 பிளேயர் நாங்கள் பிரிச்சுப்போம். ஒரு 2 ஒரு 3 பேர் இருப்போம், இல்லை 8 பேர் இருப்போம், 4 செட்டு. நாங்கள் இப்போ விளாட்றதுக்கு முன்னாடி நான் இந்த பவர் எடுக்கிறேன், நீ அதை எடுக்கணும். அது மாதிரி மாற்றி எடுக்கக்கூடாது. சொல்லிட்டோன்னா அந்த பவர் தான் நீங்கள் எடுக்கணும். அந்த கேமில் நல்லா விளாடுவோம். சத்தியமாக வயிறு வலிக்குது, முடியல. ஆனால் அதுவே அவ்வளோ உளுந்து சிச்சேன். இது என்ன இருக்க போகுதுன்னு நினச்சேன் நானும். இது வந்து இந்த கத்துற இந்த ஸ்க்ரீம் கேமா, நான் அது ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் பார்த்ததில்ல. நான் சரி இது அந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா இது ஷவுட்டிங் இது தானே, நிறைய டைலாக் பேசுகிறதுக்கான ஆப்ஷன் இருக்காதுன்னு நினச்சேன். எப்பா முடியல. ஆனால் பொறுமை சார், சத்தியமாக தலைவர் எப்படி விளாடுறாருன்னு எனக்கு தெரியல. டென்ஷன் ஆயிரும் எனக்குலாம். இல்லை வேறு அந்த கேம் விளாண்டு வேற போடுங்கன்றாங்க. பார்க்குறதுக்கே எங்களுக்கு டென்ஷன் ஆகுது. வாய்ப்பே இல்லை, என் ஃபோன்லாம் தெரிச்சிடும் டென்ஷன் ஆகி. ஓகே, வேறு ஒரு வீடியோவில் இல்லை என்னன்னா அந்த கேமு சரி தோத்துட்டோமா நம்ம அப்புறம் விளாடுறோன்னு இருக்காது, அது முடிக்கிற வரைக்கும் விளாண்டுட்டே இருக்கணும்னு தோணும். அதனால அது மாதிரி ஒரு ரீசன் எனக்கு வந்து நார்மலாகவே ஒரு அது முடிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் எடுத்தால் முடிக்கிற வரைக்கும் என் மைண்டு சுத்தமாக வரமாட்டேங்குது, முடியல அப்படின்னா டக்குன்னு விட்டுருவேன். எனக்கு வந்து முடிக்கிற வரைக்கும் மைண்டு போயிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு இருக்கு, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன்னு போயிடுவேன். எனக்கு அது மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலே நான் இது மாதிரி கேம்ஸ்லாம் விளாடாமல் அப்படியே வச்சிருக்கேன் நான். இது ஆனால் அந்த நெக்ஸ்ட் லெவல்னு போகிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு ஈகர் இருக்கும், அடுத்தது என்ன வரும்ன்ற மாதிரி. அதனாலே கேம்ஸ் விளாடாமல் இருக்கேன், விளாடவும் மாட்டேன். நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் தாங்காது. ஓகே, வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் இன்னும் சந்திப்போம்.